இந்த சாறும் போட்டு இப்போது தேங்காய் எண்ணெய் 1 லிட்டர்னா ஒரு 250 ml அளவுக்கு சிட்ராமனுக்கு எண்ணெய் விளக்கெண்ணெய் சொல்கிறோம் இல்லைங்களா, அது சேர்த்துக்கணும். சேர்த்து இந்த மூலிகைகள் எல்லாமே போட்டு நல்லா தைலமாக காய்ச்சி எடுக்கணும். ஸோ காய்ச்சி எடுத்து வடித்து இந்த தைலத்தை தலையில் நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இதை அப்ளை பண்ணும்போது நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய டேண்ட்ரஃப் ப்ராப்ளமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ரவுண்ட் அலோபேஷியா அப்படின்னு சொல்லக்கூடிய புழுவெட்டு பிரச்சனை, ஃபாலிகுலைட்டிஸ் ப்ராப்ளம், இல்லை ஜென்ரலாகவே எனக்கு ரொம்ப தலைமுடி உதிருது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கண்டிஷன் இருந்தாலும் ஒரு சிலருக்கு ஸ்கேல்ப்ல சொரியாசிஸ் கண்டிஷன் இருக்கும். ஸோ இதற்குமே இந்த தைலத்தை நம்ம பயன்படுத்தலாம். முக்கியமாக உடல் உஷ்ணம், நிறைய பேருக்கு உஷ்ணம் அதிகமாகிறதுனால ஸ்கேல்ப்ல ஒரு ட்ரைனஸ் இருக்கும். ஸோ வறண்ட தன்மை இருக்கு. அதை சரி செய்யணும் அப்படின்னா நமக்கு இந்த தைலம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ட்ரைனஸ் அதிகமாக இருக்கும்பொழுது தான் நமக்கு டேண்ட்ரஃப் வரும். இதுவே ஒரு சிலருக்கு என்னன்னா அதிகமான எண்ணெய் பசை தலையில இருக்கும். ஸோ எண்ணெய் பசை வந்துகிட்டே இருக்குனாலும் ரொம்ப டஸ்ட் பட்டும் நமக்கு ரொம்ப அழுக்குகள் சேர்ந்து அதனாலையும் ஹேர் ஃபால், டேண்ட்ரஃப் வர பிரச்சனை இருக்கும். ஸோ இதற்குமே இந்த தைலம் நம்ம அப்ளை பண்ணிட்டு, ஸோ ரொம்ப ஆயிலி ஸ்கேல்பாக இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக தலைக்கு குளிச்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் இந்த தைலம் அப்ளை பண்ணிட்டு குளிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏற்கனவே ரொம்ப டஸ்ட்டாக இருக்கும்போது தைலம் அப்ளை பண்ணால் இன்னும் ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிக்கும். அதனால ஃபஸ்ட்டு நார்மலாக தலைக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஆயிலை நல்லா அப்ளை பண்ணிட்டு நம்ம குளிச்சுட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி இந்த ஆயில் நம்ம கண்டினியூஸாக தொடர்ந்து பயன்படுத்தும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நல்ல ஒரு வித்தியாசம் தெரியும். ஸோ முடி உதிர்தல் பிரச்சனை இருக்குன்னா அந்த இடத்துலையும் ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு நமக்கு இந்த தைலம் பயன்படுது. கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு ஹேர் க்ரோத் ஆகிறத நம்ம பார்க்கலாம்.